நம்ம வந்துட்டு இந்த கிளைமேட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பெங்களூரில் இருக்கோம் நம்ம. இவங்க எப்படி நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா இந்தியா மார்ட் மூலமாக காண்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட யூடியூபோட லிங்க் ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சேன். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்சி போய் நம்மகிட்ட வந்துட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம இங்கே வந்து பண்ணியிருக்கோம். இங்கே மேலே தான் நம்ம பேனல் 535 அதானி பேனல் வரப்போகுது. இது வந்து உங்களுக்கு வந்துட்டு 3 கிலோவாட் ஆன்கிட் சிஸ்டம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கிலோவாட் சிங்கிள் ஃபேஸ் டை இன்வெர்டர் போட்டு ஒரு ACDBயும் அசம்பிள் பண்ணிட்டு இருக்கிறதா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம வந்துட்டு வோல்டேஜ் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டிஸ்பிளே ஆன் ஆகிட்டுருக்கு. ஓகே, டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. இப்போதைக்கு 600 வாட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு லோடு எடுத்துக்கிட்டு இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ktksolar. நான் உங்கள் பொறியாளன் கே தாமரைக்கன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோமா, 3 கிலோவாட் ஆன்கிட் இன்வெர்ட்டருக்கான சோலார் ரூஃப்டாப் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 பேனல் வந்துட்டு அதானி 535 வாட்ஸ் 6 பேனல் போட்டு நம்ம ஒரு 3rd ஃப்ளோர் போட்டு அந்த பில்டிங் நம்ம வந்துட்டு இந்த கிளைமேட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பெங்களூரில் இருக்கோம் நம்ம. இவங்க எப்படி நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா இந்தியா மார்ட் மூலமாக காண்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட யூடியூபோட லிங்க் ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சேன். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்சி போய் நம்மகிட்ட வந்துட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம இங்கே வந்து பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பேனல் போட்டிருக்கோம். ரூஃப் டாப் தான் நம்ம அலுமினியம் ரயில் போட்டு தான் பண்ணி தந்துருக்கோம். ப்ளஸ் டை இன்வெர்ட்டர் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் போட்டு நெட் மீட்டிங் பர்பஸ் தான் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்லாம் வேணும்னா நம்மளுடைய கம்பெனி ktksolar கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய நம்பர் 8248967090. நம்மளுடைய யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நம்ம ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இன்னும் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு கர்நாடகாவில் ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இன்னும் ப்ராஜெக்ட் ஆஃப் கிரிட் ஒன்று எஸ்டிமேஷன் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்க போகிறோம். க்ரௌண்ட் மவுண்டடுக்கான நம்ம இப்போ ஷார்ட் ட்ரையில் வந்துட்டு நம்ம ப்ளூ மெட்டல் ஷீட்டில் வந்துட்டு மெஷர் பண்ணி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது வந்துட்டு ஷார்ட் ட்ரையில். இதுக்கு மேலே தான் நம்ம பேனல் 535 அதானி பேனல் வரப்போகுது. இது வந்துட்டு ஷீட் மெட்டல் ஸ்க்ரூ வந்துட்டு ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஷார்ட் ட்ரையில் நல்லா க்ரீப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து மெட்டல் ஷீட்டில் எவ்வளோ அழகாக வந்துட்டு உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே நம்ம பேனல் வைக்கும்போது உங்களுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும், வென்டிலேஷனும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனே வேணும்னா நம்மளுடைய சேனல் ktksolar சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேனல் நம்ம வந்துட்டு மோனோ பெர்க் 535 வந்துட்டு அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ஒரு பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா 1 by 1 வச்சு நம்ம 4 பேனலும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த 4மே வந்துட்டு உங்களுக்கு வெர்டிகலாக இருக்குது. இன்னும் 2 ஹரிசாண்டல் போடும்போது உங்களுக்கு 6 பேனல் இந்த மெட்டல் ஷீட்டில் நம்ம டிசைன் பண்ண அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஈஸியாக அந்த 3 கிலோவாட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 கிலோவாட் ஆன்கிட் சிஸ்டம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கிலோவாட் சிங்கிள் ஃபேஸ் டை இன்வெர்ட்டர் போட்டு ஒரு ACDBயும் அசம்பிள் பண்ணிட்டு இருக்கிறதா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 535 இது வந்து 3 கிலோவாட் ஆன்கிட். இதுக்கு வந்துட்டு 535 மோனோ ஹாஃப் கட் பேனல் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும், 4 பேனல் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஹரிசாண்டலில் வச்சுட்டு 2 பேனல் வெர்டிகலாக வச்சுருக்கோம். மொத்தம் நம்ம 6 பேனல் இருக்குது. இது வந்து 535 மோனோ ஹாஃப் கட்டு. ஓகேவா, இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தனியாக ஸ்ட்ரக்சர் ஒரு எர்த்திங் ஒன்று கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டிங் எரஸ்டர் தனியாக ஒரு எர்த்திங் கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 17.2 mm ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட மல்டி பைப் லைட்டிங் எரஸ்டர். ப்ளஸ் வந்துட்டு எர்த்திங் வந்துட்டு 2மே தனித்தனி பைப்பில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதோடைய ஒரு பைப் வந்துட்டு ஒரு PVC பைப், கண்டினியூ பைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DC கேபிள் 4 ஸ்கொயர் mm DC கேபிள் போயிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயர் mm எர்த்திங் கேபிள் நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகேவா, இது எல்லாமே நம்மளுக்கு சீரிஸ் கனெக்ஷன் தான். நம்ம 3 கிலோவாட் சிங்கிள் ஃபேஸ் டை இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கனெக்ஷனை நம்ம கீழே போய் செக் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு மேலே 535 பேனல் 6 பேனல் நம்ம சீரிஸ் பண்ண கனெக்ஷனை பார்த்தோம். இப்போ அங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம நம்மளுடைய DC கான்டினியூட்டி பைப்பும் ப்ளஸ் வந்துட்டு எர்த்திங்கோட இதுவும் உங்களுக்கு மேலே வந்து த்ரூ பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். த்ரூ பண்ணி எடுத்துகிட்டு வந்ததில் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று வந்துட்டு எர்த்திங்க்கு வருது மேலேருந்து. ப்ளஸ் அந்த எர்த்திங் வந்து நம்ம DCDBயோட இல்லை ஒரு எர்த்திங்கோட ஜங்ஷனோட நம்ம கொடுத்து நேராக நம்ம 3மே கொண்டாந்து எர்த்திங் கொடுத்துருக்கோம்.
இதை பார்த்தீங்கன்னா நம்ம 3 எர்த்திங் லக்கு போட்டு தான் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் அரெஸ்டர் ஒன்று இருக்கும், ப்ளஸ் ஒரு லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங். இது வந்து நம்மளுடைய இன்வெர்டர் ACDBயோட எர்த்திங். இது வந்து டிசியோட ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் DCDBயோட எர்த்திங். இந்த 3 எர்த்திங் நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இந்த டிசி கேபிள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வழியாக நம்ம வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வால் வழியாக ஹோல்ட் பண்ணி நம்ம மீட்டர் இருக்கிற இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு டிசி வோல்டேஜை செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ நம்ம வந்து MCB ஆஃப் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணோம். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 272 273 வருது. அதாவது நம்மளோட VOC பார்த்தீங்கன்னா 45 சம்திங் வருது. ஒவ்வொரு பேனலோட VOC 48. நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இங்கே சன்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் க்ளௌடியாக இருக்குது. 273 274 வருது. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு வோல்டேஜ் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகிட்டுருக்கு. ஓகே, டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. இப்போ வோல்டேஜ் இதில் செக் பண்ணிடல எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. டேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டேட்டு, என்றைக்கு கமிஷனிங் பண்ணுவோம் அன்றைக்கான டேட்டு வருது. ப்ளஸ் வந்துட்டு க்ரீடு இன்னும் நம்ம AC சப்ளை கொடுக்கல. வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி 0. பார்த்தீங்கன்னா PV1 270 வோல்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு வருது. 270 பாயிண்ட் சம்திங் 270 வருது வோல்டேஜ். ஓகேவா? இப்போ நம்ம AC ஆன் பண்ணி நம்ம லோட்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம AC வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஏசியில் போட்டோம் 750. ஓகே, ஏசியில் போட்டு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 கிட்ட வருது ஏசி சப்ளை. ஓகேவா? இப்போ இன்வெர்ட்டருக்கு ஒன்லி DC மட்டும் சப்ளை போயிட்டுருக்கனால நம்மளுக்கு எரர், ஸ்டேட் எரர்னு காமிக்கும். ஏன்னா DC மட்டும் தான், AC ஆன் ஆகலை. இப்போ நம்ம AC ஆன் பண்ணிடலாம். ஓகே, MCB ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். DC செல்ஃப் செக் ஸ்டேட்டஸ் செல்ஃப் செக்குன்னு வரும். ஓகேவா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பக்கம் AC வந்துடுச்சான்னு செக் பண்ணுவோம். AC வந்துடுச்சு நம்மளுக்கு MCBலையும். இப்போ எதாவது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாண்ட் பை வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் செக் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேட்டு செகண்ட்ஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இது நம்மளுக்கு வந்துட்டு 0 வந்த உடனே நம்மளுக்கு லோடு வந்துட்டு ஆரம்பிச்சு. இப்போ அலாரம் வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நார்மலுங்கிற லைட்டு பிளிங்க் ஆகும். ஏசியும் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஆனில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லோடு வந்துட்டு எவ்வளோ செக் பண்ணணும், எவ்வளோ எடுக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஆமாம், இன்னும் 30 செகண்ட் இருக்குது. செல்ஃப் செக்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளௌடியாக இருக்குது. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு உங்களுக்கு. அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 1 கிலோவாட்டுக்கிட்ட லோடு எடுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் நம்ம எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இன்னும் செல்ஃப் செக்கிங் தான் வந்துக்கிட்டு இருக்குது. செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு. 15 செகண்ட் தான். செவன் செகண்ட் 6 0 செகண்ட் வந்துடுச்சு. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? பிளிங்க் நார்மல் வந்துடுச்சு பாருங்கள். நார்மல் வந்துடுச்சு. பவர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. 115 வாட்ஸு, 357 500 639 கிரிட் வோல்டேஜ் 235 ஆம்ஸ் 2.7 ஃப்ரீக்வன்சி 670 வாட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு பவர். பார்த்தீங்கன்னா PV1ஓட வோல்டேஜ் 220 வந்துடுச்சு. வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 660 2.9 வாட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ நல்லா மழை காலனால க்ளௌடியாக வேறு இருக்குது. உங்களுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. வாட்ஸ் அதனால் கம்மியாக எடுக்குது. அது இல்லாமல் வந்துட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. உங்களுக்கு வாட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த அலாரம் எல்லா இண்டிகேஷனும் போயிடுச்சு உங்களுக்கு. இப்போதைக்கு 600 வாட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு லோடு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஜென்ரேஷன் இருக்குது. ஸ்டேட் பார்த்தா நார்மல் பவர் 582 அப் அண்ட் டவுன்ஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போ தான் எனர்ஜி டோட்டல் எல்லாமே கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே இப்போ வந்துட்டு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு.
3 கிலோவாட்டுக்கு ஒரு ஆன்கிரேட் சிஸ்டம் நம்ம பெங்களூரில் போட்டது தான் நீங்கள் பார்த்து முடித்த வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய நம்பர் வந்துட்டு 8248967090. நம்மளுடைய கம்பெனி கேடிகே சோலார் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. நல்லா பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் டெக்னிக்கலாகவும் நம்ம வந்து நல்லாவே பண்ணி தருவோம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.